2. Converse of basic proportionality theorem statement: if a straight line divides any two sides of a triangle in the same ratio, then the line must be parallel to the third side. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கலில் ரெண்டு சைடை ஈக்குவலாக பிரிக்கிற மாதிரி ஒரு லைன் இருந்துச்சுன்னா, அந்த லைனு தேர்ட் சைடு மூணாவது பக்கத்துக்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு நம்ம தியரத்தை சால்வ் பண்ண போகிறோம் ப்ரூஃபோட. என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொடுத்தது ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இதை கூட சொல்லிக்கிறாங்க பாருங்க. A straight line divides any two sides of a triangle in the same ratio. அப்போது இந்த ரேஷியோ எழுதுகிறோம். AD divided by DB, இது கம்மா போட்டுங்க, ஈக்குவல் டு AE divided by EC. என்ன ப்ரூவ் பண்ணோம், DE parallel to BCன்னு ப்ரூவ் பண்ணோம். DE parallel to BCன்னு ப்ரூவ் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுது, என்ன வரையணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிஇக்கு பதில் டிஎஃப்னு ஒரு லைனை வரைகிறேன். சரியா, இது நான் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இதுதான் ஈக்குவல்னு சொல்லிட்டு இதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். அதாவது இது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, இது பேரலாக இல்லை இதுக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், டிஎஃப்னு ஒரு லைனை வரைஞ்சி இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனு, இதுதான் ரெண்டுமே பேரலல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன் இல்லையா. if என்ன காரணம், D is not parallel to BC, then draw DF parallel to BC. சரியா, DE சரியா, DE is not parallel to BCன்னு எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டு நான் டிஎஃப்பை பேரலல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். அதனால் அந்த லைனை வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இப்போது ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஏடி என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி டிவைடட் பை டிபி, அதுலேருந்தே போகலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்தே போகலாம். ஏஇ டிவைடட் பை இசி என்னது இது, கிவன். அப்புறம் இப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து செகண்ட் கண்டிஷன், அது நாம் என்ன கன்சிடர் பண்ணோம் இல்லையா, அவங்க கொடுத்தது சரி. நாம் என்ன எடுத்துருக்கோம், ஏ டிஇ பேரலல் டு பிசின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நாம் எப்படி எடுக்கணும், டிஎஃப் பேரலல் டு பிசின்னு எடுக்கணும். அப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி டிஎஃப் பேரலல் டு பிசி நான் எப்படி இது வரைஞ்சேன் இல்லையா, அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் வரைஞ்சதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கிறேன். அப்போது இது எப்படி இந்த ரேஷியோவாக மாறும் அப்படின்னா, ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு, இது டி காம்பதில் டிஎஃப் ஆகிடுச்சு இல்லையா. அப்போது ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சி, ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சி. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. சரியா, இப்போது ஃப்ரம் இங்கே எழுதிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண என்ன வரும், ஏடி டிபி ஈக்குவல் டு ஏஇசி, ஏடி டிபி ஈக்குவல் டு ஏஎஃப்எஃப்சி இல்லையா. இந்த ஏடி டிபி காம்பது நான் இதை போட போகிறேன். ஏஇ டிவைடட் பை இசி ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சி. சரியா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதோட 1 ஆட் பண்ண போகிறேன். ஆட் 1 ஆன் போத் சைடு. அப்போ தான் இதெல்லாம் கேன்சல் ஆகும், ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஏஇ பை இசி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏஎஃப் எஃப்சி ப்ளஸ் 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை இசி ஈக்குவல் டு ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சி டிவைடட் பை எஃப்சி. இங்கே பாருங்கள், ஏஇ இசியை எப்படி எழுதலாம், ஏசின்னு எழுதலாம் இல்லையா. அதே மாதிரி ஏஎஃப் எஃப்சிங்கிறத ஏசின்னு எழுதலாம். நான் அதான் எழுத போகிறேன் ரெண்டுத்துலேயும். ஏஇ இசியை ஏசி டிவைடட் பை இசி. அப்போ இதே அப்படி மாதிரி ஏஎஃப் எஃப்சிங்கிறத ஏசி
டிவைடட் பை எஃப்சி. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்னது? இசி ஈக்குவல் டு எஃப்சி. மிச்சா இசி ஈக்குவல் டு எஃப்சி. அப்புறம் சியும் கேன்சல் ஆகிடும். அப்போது இ ஈக்குவல் டு எஃப். அப்போது நாம் எடுத்த எஃப்பும் ஈக்குவல் ஆகுது. எஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஈக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது நம்ம எடுத்த கண்டிஷன் தப்பு. எப்படின்னா டி பேரலல் டு பிசி தான் கரெக்டு. சரியா? நம்ம ராங் டெசிஷன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி டிஎஃப்பும் பேரலல் டு பிசி, இதுவும் கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு. சரியா? அப்போது என்ஸ் ப்ரூவ்டு. புரியுதுங்களா? டிஇ பேரலல் டு நாட் பேரலல் டு பிசின்னு எடுத்தோம் இல்லையா? அது தப்பு. ஏன்னா டிஇஎஃப்பும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் நாம் எடுத்த அந்த ப்ரூஃபுக்கு எடுத்தோம்ல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இஃப் டிஇ இஸ் நாட் பேரலல் டு பிசின்னு எடுத்தோம் இல்லையா? அதுவே தப்பு. அதுவும் ஈக்குவலாக இருக்குது. நம்ம எடுத்த டிஎஃப் எஃப்சி பிசி, டிஎஃப் பேரலல் டு பிசி அதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது.